ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 11th and 12th தமிழ் தான் வந்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து தீர்க்கும் விதமாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் 11th and 12th எதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்த்துல எதை படிக்கணும் எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு, போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தொகை நூல். அதுல ஒரு மூணு தான், புறநானூறு, அகநானூறு, ஐங்குறுநூறு. ஓகேங்களா? ஸோ ஈஸியா டக்கு இதை முடிச்சிடலாம். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம லெசன்குள்ள போலாம். ஓகே. ஸோ தொகை நூல்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டும் 8 தொகையும் தான் வந்து தொகை நூல்கள் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொகை நூல்கள்னா அதுக்கு பொருளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க சிதறி கிடக்கும். அதெல்லாம் தொகுத்து வந்து அதை வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறதான் பாத்தீங்கன்னா தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. இது 10 பாட்டும் 8 தொகையும். ஸோ 10 பாட்டுல 10, 8 தொகையில் 8, மொத்தம் 18 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதை மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த 8 தொகையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகம், அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு 8 இருக்கு. இது அப்படியே நீங்க என்ன பண்ணணும், லைனா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 8 தொகையில ஃபர்ஸ்ட் வச்சு பாடுற பாட்டு என்னன்னு கேட்பாங்க, நற்றிணை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அடைமொழி. இது ஆக்சுவலி நற்றிணைக்கு என்னன்னு வரும்னா நல் நற்றிணைன்னு வரும். ஸோ நல்ல குறுந்தொகையோட அடைமொழி நல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி பதிற்று பத்தோட அடைமொழி ஒத்த. பரிபாடலோட இது பாத்தீங்கன்னா ஓங்கு. அதே மாதிரி கலித்தொகையோட இது எதுன்னு பாத்தீங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி. அடுத்து பாத்தீங்கன்னா அகம்புறம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ குறுந்தொகை அதோட இது என்ன, ஃபர்ஸ்ட் தொகுத்த நூல் என்ன, ஸோ அந்த மாதிரி இதே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாடல். அந்த அடைமொழியோட படிச்சுக்கணும். ஓகே. ஸோ மேற்கணக்கு நூல்கள். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கணக்கு நூல்கள் எவை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏ பாத்தீங்கன்னா 10 பாட்டு, பி 8 தொகை, சி 15 கீழ்கணக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஓகே, நாலடியார். டி பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் என்ன? 10 பாட்டும் 8 தொகையை சேர்ந்த மேற்கணக்கு நூல்கள். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஓகேங்களா? அடுத்து அந்த 8 தொகையில என்னென்ன சொல்லி நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நற்றிணை, அடுத்து குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 அடங்கும். ஓகேங்களா? அடுத்து இந்நூல், இது வந்து பழம்பாடல் சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? அடுத்து இந்நூல்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பலரால் பல்வேறு சூழ்நிலைகளில் பாடப்பட்டவை. அதுதான் வந்து பல்வேறு நிலையில பாடப்பட்டவை. அதெல்லாம் தொகை நூல்ன்றாங்க. சோ அதான் 8 தொகை நூல்களுள் பதிற்று பத்தும் புறநானூறும் புறப்பொருள் இலக்கியமாக ரொம்ப முக்கியம். பேர்ல இருக்கியா புறநானூறு. அடுத்து பார்த்தோம்னா பதிற்று பத்து. இது பாத்தீங்கன்னா 2 பாத்தீங்கன்னா புறநூல். மீதி 6 இருக்கு இல்லையா? மீதி 6மே பாத்தீங்கன்னா அகநூல்கள். ஓகேங்களா? சோ எனினும் இப்பொழுது நம்மிடை வழங்கும் பரிபாடல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புறப்பாடல் வந்து மிகுதியா இருக்கு, ஆனா அகமும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு 8 தொகையுள் இல்லைன்னா 17 மேற்கணக்கு நூலில் அகமும் பிளஸ் புறமும் சேர்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். ஏன்னா அகம் சார்ந்ததும் இருக்கு, புறம் சார்ந்ததும் இருக்கு. சோ அதனால 2ம் சேர்ந்ததுதான் பரிபாடல். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதனால பரிபாடலில் அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி எனலாம். பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு 8 தொகை நூல்கள் இலக்கியங்களாக திகழ்கின்றன. ஓகேங்களா? எது சொல்றதுன்னு கேட்கலாம். தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணம் வந்து இந்த 8 தொகை நூல் இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து புறப்பொருள் இலக்கியமான புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலும் அகப்பொருள் இலக்கியத்திலிருந்து அகனார். ஓகே, இதைதான் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. புறநானூறு, அகநானூறு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. இது மூலம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒன்னா பார்க்கலாம். சோ இதுல நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
அடுத்து பாத்தீங்கன்னா புறநானூறு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பேரம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புறநானூறு எப்படி பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 இதுதான் வந்து புறநானூறு. அதாவது புறப்பாட்டை பற்றிய 400 பாடல்களை கொண்டது, அதுதான் புறநானூறு. ஓகேங்களா, அதுதான் பிரிச்சா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அதுதான் கொடுத்தாங்க. புறப்பாட்டு எனவும் புறம் எனவும் வழங்குகின்ற இந்நூல் 400 அகவற்பா என்னப்பா அகவற்பாவால் ஆனது. என்ன பாவகை என்னன்னு பார்த்தோம்னா அகவற்பா ரொம்ப முக்கியமானது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியில் வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்டதாக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ பல்லாயிரம் ஆண்டுகள்ல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதிக்குள்ளார எழுதுனதுதான் இந்த புறநானூறு. புலவர் பலரால் எழுதப்பட்டது. இந்த புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடல யாரு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஸோ மேக்சிமம் கடவுள் வாழ்த்து பாடினவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வருவாரு. இவர் பாத்தீங்கன்னா பிற்காலத்து வாழ்ந்தவர். ஓகேங்களா, சோ ரொம்ப ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ஏன் அதை அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா புறப்பாடல் பற்றிய 400 பாடல்களின் தொகுதின்றதுனாலதான் புறநானூறு அப்படின்றாங்க. சோ இது என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அகவற்பா ஆசிரியர்பா அப்படின்னுவாங்க. அதே மாதிரி இதோட டைம் லைன் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்ட பாடல் தான் இந்த புறநானூறு. அதே மாதிரி இது பார்த்தோம்னா இதோட கடவுள் வாழ்த்து பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் பிற்காலத்தை வாழ்ந்தவர். ஓகே, அடுத்து பாருங்க புறநானூற்று பாடல்கள் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைகிளை பெருந்திணை என வழங்க பெறும் புறதிணைகளுக்குரிய துறைப்பொருள்கள் கொண்டு அமைந்தவை ஆகும். சோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்திணைன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அதாவது பாத்தீங்கன்னா அகத்தை பத்தி பாடுறது பாத்தீங்கன்னா 5 பிரிச்சிருக்கோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதே புறநானூற்று இது பாத்தீங்கன்னா புறப்பொருள் பத்தி பாடினது பாத்தீங்கன்னா 12 சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதை பத்தி எல்லாம் பாடுறதுதான் புறநானூறு, பேர்லயே இருக்கு இல்லையா. சோ அந்த 12 பத்தி பாடுறதுதான் பாத்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா, சோ எத்தனை துறைகள் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க 12 துறைகள். புறப்பொருள்கள் எத்தனை வகை? 12 வகைகள். அடுத்து முடிவுடை வேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடையெழுவல்லல், கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளும் அக்காலத்துள்ளானவருடைய நடை முதலியனவும் இந்நூலில் நன்கு புலப்படும். இந்நூலில் சில பாடல்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் ஜியோபா அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்ப கேட்டு நாங்க 2024 நினைக்கிறேன். இந்த 2 இயர்ஸ்க்கு வர இதுல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஐ திங்க் 2024 தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது பாருங்க புறநானூற்று பாடல்களை திணைத்துறைகளோடு இணைந்து படித்தல் வேண்டும் அப்படின்றாங்க. என்னென்னது துறையோடு. ஓகேங்களா, சரி ஓகே. இது பாருங்க இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம். அருகுலத்துகந்து மகர்வயல் பொழிந்தும் உரிமிடத்துதுவா துவர் நிலம் மூட்டியும். இது பாருங்க இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது மட்டும் ஓகேங்களா. வரையாமரபின் மாறி போல கடா யானை கலக்கால் பேகன் புடைமடம் படுத்தல் அல்லது படைமடம் படம் பிறர் படமயம் புரினேன். ஒண்ணுமே புரியல இல்லைங்களா. சரி ஓகே, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, பாடல் வரி வந்து கொடுக்கல. சரி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீர் வந்து தேவைப்படும் வறண்ட குளத்திலும் என்ன பண்ணும் மழை பெய்யும். இதே அகன்ற வயல்வெளியிலும் என்ன பண்ணும் மழை பெய்யும். நீர் வந்து தேவைப்படாத கலர் நிறத்திலும் என்ன பண்ணும் மழை பெய்யுது. எங்கு தேவை என பார்த்து என்னது மழை வந்து பெய்யறது கிடையாது. உண்மைதானே. சோ நீர் தேவைப்படுற வறண்ட குளத்திலும் பெய்யும், அகன்ற வயல்வெளியிலும் பெய்யும். அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி தேவையே இல்லை, அங்க கலர் நிலம் வேஸ்டான நிலம் அங்கேயும் பெய்யும். சோ இது வந்து மழைக்கு வந்து என்னது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது வந்து இங்கதான் பெய்யணும் அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்கும் பெய்யற ஒரு விஷயம். அது மாதிரிதான் பரிசில் பெற வருபவர்கள் வந்து எளியவரா இல்ல வறியவரா இல்ல வளமானவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பாராமல் அனைவருக்கும் மாறி வழங்கும் கொடைமடம் கொண்டவன் தான் யாரு பேகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி எப்படி வந்து அதாவது பாத்தீங்கன்னா இவங்க அதாவது பாத்தீங்கன்னா வறண்ட நிலம்
இல்ல வளமா இருக்க நிலம், தேவையில்லாத நிலம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம மழை பெய்யுதோ எல்லா இடத்துலயும், அந்த மாதிரி அவங்க வந்து எளியவர், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, இவங்க ஏழை அப்படின்லாம் பார்க்காம, எந்த ஒரு பாராபட்சமும் பார்க்காம வாரி வாரி வழங்குற கொடைவாளர் தான் பார்த்தோன்னா பேகன். ஆனா மதம் கொண்ட யானை படைகளையும் வீர கழல் அணிந்த கால்களை உடைய பேகன் பகைவர்களின் படைகள் வந்து களத்தில் பொருந்தும் போதும் போர் மரபு நெறிகளை மீற மாட்டான், அறநெறி கொள்கை நின்று தவற மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதம் கொண்ட யானை படைகளையும் வீரக்கழல் அணிந்த கால்களையும் உடையவன் தான் யாரு? பேகன். ஓகேங்களா, அவ்வளவு பெரிய யானைப்படை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரக்கழல் அணிந்த கால்களை உடையவன். கழல்னா என்னது? அவங்க வந்து ஒரு சிலம்பு மாதிரி போடுவாங்களே, அது அணிந்ததுதான் பேகன். அவன் பார்த்தோன்னா பகைவர்களிடம் படைகள் வந்து அந்த களத்துல வந்து பகைவரோட போதுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில பேர் கூட வந்து சண்டை போடக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா போர்க்களத்துல வந்து புண்பட்டவங்க, வயசாறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க, அதே மாதிரி புறமுதுகிட்டு ஓடினவங்க, இவங்க கிட்ட எல்லாம் என்னது, அவங்க கிட்ட வந்து சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து மதிக்கிறவர் தான் பேகன். அதுலயும் பார்த்தோன்னா என்னது, அறநெறி தவறாம கொள்கையில் தவறாம என்னது, அவர் வந்து சண்டை போடுறவரு. அதனால அவன் கொடைமடம் கொண்டவனாக இருந்தாலும் படைமடம் கொண்டவன் அல்ல அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இதோட அர்த்தம். ஸோ இதோட அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அழகா ஈஸியா வந்து என்னது மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இதுல பாத்தீங்கன்னா அருக்குளத்து அப்படின்னா வறண்ட குளத்து, உகுத்து அப்படின்னா பெய்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அகல்வயல்னா அகன்ற நெல் வயல் வெளிகளில், பொழிந்தும் பெய்தும். உரிமிடத்துவா அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமிடத்து உதவா அப்படின்னா பாத்தீங்கன்னா குளம் வயல் ஆகிய பொருத்தமான இடம் பெய்யாது. அதே மாதிரி உவர்நிலம்னா கலர் நிலம், வேஸ்டா இருக்க நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரையா மரபின் அப்படின்னா வரைமுறையின்றி பெய்யும் மரபுடைய மழையை போல, மாறின என்னது மழையை போல இவரு என்ன பண்ணுவாரு, வேகன் வந்து இது பண்ணுவாரு. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி மாறி போல அந்த மலையை போல மதம் கொண்ட யானையும் அதே மாதிரி கலல் அணிந்த பேகன் கொடைமடம் படுத்தல் அல்லது. ஓகேங்களா, சோ வரைமுறையின்றி கொடுக்கும் அறியாமை தான் என்ன சொல்றாங்கன்னா கொடைமடம். அதாவது பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாம கொடுக்கற மாதிரி, படையில போயிட்டு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் வந்து சண்டை போட மாட்டாரு, அந்த மாதிரி அறியாதவர் தான். ஓகேங்களா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வரைமுறை இல்லாத இவர் வந்து கொடை கொடுக்கற மாதிரி வரைமுறை இல்லாம சண்டை போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஓகேங்களா, சோ எழுதுறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பரணர். ஓகேங்களா, சோ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், பட் நீங்க படிக்கும் போது ஈஸி. ஏன்னா இப்ப நான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு என்னன்னு புரியும், நீங்க ஈஸியா வந்து படிச்சு முடிப்பீங்க. ஓகேங்களா, சோ நான் இப்ப இந்த டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கடமுடான்னு படிச்சுட்டு போயிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, இப்ப இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்காது. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றேன், இது பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, சரி ஓகே. சோ திணை வந்து பாடான்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, பாடு கூட்டல் ஆண். அதாவது வந்து பாடுவதற்கு தகுதியுள்ள ஒரு ஆணை பாடுற திணை தான் வந்து பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் துறை பாத்தீங்கன்னா எண்மொழி. இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த பாடல் மட்டும் ஒரு டைம் படிச்சுக்கணும். ஓகேங்களா, சொன்ன இது வந்து கேட்டுக்காங்க. உரிமட்டத்துவா ஒரு நிலம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டுக்காங்க. சோ புறநானூறு எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா பரணர். ஓகேங்களா, சோ பாடலை இயற்றியவர் யாருன்னா பரணர். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சோ இவர் வரலாற்று குறிப்புகளை பாடல் பொதித்து வைத்த பாடல்கள்ல இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது வரலாற்று குறிப்புகளை பாடல்களில் பொதித்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பரணர். கபிலர் போல மிக்கவும் புகழுடன் வாழ்ந்தவர். சோ இதுவும் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்ல கபிலபரணர் என்ற தொடரில் இது விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்து பாடி கடல் பிறகோட்டிய செங்கோட்டுடன் உம்பர்காட்டு வரியும் அவன் மகன் சுட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்று வரும். இது பார்த்தோன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சோ அதாவது பதிற்றுப்பத்து பாத்தீங்கன்னா 10 பேர் சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள், 10 சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் பாடிய 100 பாடல் படிச்சிருப்போம். சோ அதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு வரும். அதுல இந்த 5வது பாடினவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணர். பாடின புலவர் பேரு பரணர். பாடப்பட்ட அந்த சேர மன்னன் யாருன்னு பார்த்தோன்னா
கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன். ஓகேங்களா. சோ அவரை பத்தி பாடி என்ன பண்ணிருக்காரு. இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து புகழ் பாடுறாங்கன்னா அப்ப மன்னர் வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கும் இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உம்பர்காட்டு வாரியையும் அதே மாதிரி உம்பர்காட்டு வாரியையும் அவனோட மகன் புட்டுவன் சேர்லையும் பரிசாக வந்து கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டோ. சோ யார் மேல யார் பாடான்னா என்னன்னு சொன்ன, யாரோ ஒரு மன்னரை பத்தி வள்ளலை பத்தி பாடியிருப்பாங்க இல்லையா. சோ பாடினவர் பரணர். சோ யாரு பாடப்பட்டாங்க பாத்தீங்கன்னா பேகன் சொன்ன இல்லையா. சோ அவரை பத்தி பார்க்கலாம். இவர் வந்து வையாவி கோம்பெரும்பேகன்றதான் பாத்தீங்கன்னா ஃபுல் பேர் வருது. ஓகேங்களா. குறுநில மன்னன். இவர் வந்து ஒரு குறுநில மன்னனை புகழ்ந்து பாடியது. இவர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்களே அவங்கள ஒருத்தர் தான் பேகன். காணமைஞையும் கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். காணமைஞையும் கலிங்கம் நல்கிய வள்ளல் யாருன்னு கேட்டிருக்காங்க, பேகன். காணமைஞையும் கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன். இவன் மலைநாட்டை உடையவன். ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இவனது ஊர் பாத்தீங்கன்னா நல்லூர் என்பதும் இவன் ஆவியர்குடியில் பிறந்ததும் என்று தெரிய வருகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. சோ மலைநாட்டை உடையவன் தான் பேகன். ஓகேங்களா. சோ அது அவரோட ஊர் பாத்தீங்கன்னா நல்லூர் என்பதும் இவரோட குடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியர். நீங்க நோட் பண்ற மாதிரி இருந்தா எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் பேகன். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்புன்னு போட்டு காணமைஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன். அடுத்து இவர் வந்து இவரோட நாடு மலைநாடு. அடுத்து ஊர் நல்லூர். அடுத்து பாத்தீங்கன்னா குடி ஆவியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து பேராகிராஃபா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு புக் இருக்குல்ல, புக்லயே அப்படியே இந்த பக்கம் எழுதி வச்சிட்டீங்கன்னா அடுத்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். சோ நான் சொன்னதான் பாடாந்திணைனா என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு மன்னனது புகழ் வலிமை வல்லன்மை அருள் முதலவற்றை ஆய்ந்து கூறுவது தான் பாத்தீங்கன்னா அது பாடாந்திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுக்கலாட்சி கூறுவது இத்தனையின் நோக்கமாகும். ஏன்மொழி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா துறை விளக்கம் தான் ஏன்மொழி. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வேந்தன் எதிரில் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது என்மொழி வாழ்த்து என்னும் துறையாகும். ஒருவனின் இயல்பை புகழ்ந்து கூறி வாழ்த்துவது இத்துறையின் உயிர்ப்பாகும். ஒருத்தர் முன்னாடி போய் நீங்க அப்படியாப்பட்டவங்க எப்படியாப்பட்டவங்க பாடுறதுதான் ஏன்மொழி அப்படின்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இது இன்னும் முக்கியமானது பாத்தீங்கன்னா அறிஞர் பொருள். மேக்சிமம் இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ அருகுலம் அப்படின்னா நீர் வற்றிய குளம். உகுத்தும்னா பெய்தும். உருமிடத்து உதவாத அப்படின்னா குளம் வயல் ஆகிய பொருத்தமான இடத்து பெய்யாத. உருமிடத்து உதவாத. உவர் நிலம் அப்படின்னா கலர் நிலம். ஊட்டியும் அப்படின்னா சால பெய்தும். வரையா மரபு அப்படின்னா எல்லையிடாத முறைமை. மாறினா மழை. கடா யானை அப்படின்னா மதக்களீரு. கடா ஆணை அப்படின்னா மதக்களீரு. கலர்கால் அப்படின்னா வீரக்கழல் அணிந்த கால்கள். கொடைமடம் வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு. இது படைமடம் அப்படின்னா போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு. அதான் பாத்தீங்கன்னா கொடைமடம் கொண்ட வேகன் படைமடம் அறியாதவன் அப்படின்னு. படைமடம்னா என்னன்னா ஒரு அறநெறிக்கு கட்டுப்படாம கண்டமேனிக்கு சண்டை போடுறதுதான் என்னது படைமடம். இந்த பாகுபலியில வந்து இவன் பல்லாளன் சண்டை போடுறதுதான் பாத்தீங்கன்னா படைமடம். ஓகேங்களா. அந்த படைமடம் மரியாதவன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பாகுபலி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து படான் அப்படின்னா போர் செய்யான். படான்னா செய்யான்னு அர்த்தம். என்ன செய்ய மாட்டாருன்னா போர் செய்ய மாட்டாரு. படான்னா செய்யான். படை மயங்குறுதல் அப்படின்னா படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் தான் படை மயக்குறுதல் அப்படின்னு அர்த்தம். இதோட பாவகை நேரிசை ஆசிரியப்பா. சோ இது ஆசிரியப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து கொடைமடம் அப்படின்னா இல்லாதவருக்கும் உள்ளவருக்கும் இறந்தவருக்கும், அதாவது பாகுபாடின்றி வரையாத கொடுத்தல் கொடைமடம். படைமடம்னா என்னது? வீரர் அல்லாதவர் மேலும் முதுகிட்டார் மேலும் புண்பட்டார் மேலும் மூத்தார் இளையர் மேலும் செல்லுதல். பாகுபாடே இல்லாம இவங்களைத்தான் இது பண்ணணும், எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் இது பண்றது. இந்த பல்லாளன் என்ன பண்ணுவான், போய் அந்த குழந்தைங்க பொம்பளைங்களை எல்லாம் முன்னாடி நிக்க வச்சுப்பான். கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம அவங்கள வெட்டி போட்டு போய் சண்டை போடுவானா. ஆனா பாகுபலி என்ன பண்ணுவான், போய் அவங்களை எல்லாம் காப்பாத்திட்டு சண்டை போடுவாரு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த படைமடம்னா அந்த பல்லாளர். ஓகேங்களா. பேர் பல்லாளன் தானே, இது ஒண்ணு. ஓகே. அடுத்த முக்கியமானது இலக்கணம். அருகுலம் அகல்வயல்னா வினைத்தொகை. அருக்குளம் அகல்வயல் வினைத்தொகை. வரையா மரபு அப்படின்னா வரையாத மரபுன்னு வரும். கெட்டு போச்சு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். மேக்சிமம் ஈறு கெட்டு போச்சுனாலும் அது எதிர்மறையில போயிடும். கடா அப்படின்னா வந்தாலே என்னது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செயல் இசை அளபடை.
கலர்கால் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உணர்த்தக்க தொகை. கலர்கால் அணிந்த அப்படின்னா வேற கலர் அணிந்த கால்கள், கலலை அணிந்த கால்கள் அப்படின்னு சை வந்து மறைஞ்சு வரும். அடுத்து ஓகே, அடுத்து வந்து புறநானூறு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நான் சொன்னதுல முக்கியமானது. ஸோ இது நம்ம மெயினா இங்க நான் படிக்கிறது வந்தோம்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி நீங்க புது புக்கு அந்த பழைய புக்கு எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அங்க படிச்சுட்டு இங்க படிக்க போறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பாயிண்ட் தான் இதுல வரும் ஓகேங்களா. ஸோ லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து அந்த புக்ல வராது, பட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அங்க இருந்து இங்க வரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் சொன்னதில்ல, இதெல்லாம் நிறைய நான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இது முக்கியம் சொல்றேன் ஓகேங்களா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அகநானூறு நான் பார்க்க போறோம். ஸோ அகநானூறு அதே தான். புறநானூறு என்னன்னு பிரிச்சோம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. அகப்பொருள் பற்றிய 400 பாடல்கள் அமைந்ததுதான் அகநானூறு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த அகநானூறை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சியான நிறை, அடுத்து பாத்தீங்கன்னா மணிமிடை பவளம், இது பாத்தீங்கன்னா நித்தில கோவைன்னு சொல்லிட்டு நித்தில கோவைன்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளை உடையது. இதுல கல்ச்சியான நிறையில பாத்தீங்கன்னா 120 பாடல்களும், மணிமிடை பவளத்துல பாத்தீங்கன்னா 180 பாடல்களும், நித்தில கோவையில 100 பாடல்களும், 3த்தையும் ஆட் பண்ணா 400 பாடல்கள் வரும் ஓகேங்களா. சோ வந்து ரொம்ப முக்கியமானது. சோ கலிச்சியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. சோ 120, 180, 100 இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. சோ பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அகநானூரோட அடி எல்லைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். நிறைய கொஸ்டின் கேட்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சோ அது வந்து பாத்தீங்கன்னா 13ல இருந்து 31. சோ அப்படியே திருப்பி போட்டமா இருக்கும். 13 திருப்பி போட்டா 31. அப்படியே ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நெடுந்தொகை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது மட்டுமே தனியாவே கேட்டிருக்காங்க. அகநானூரோட இன்னொரு பேர் என்ன, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. நெடுந்தொகை இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு இது ஈஸியா நான் சொல்ற பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்தினை, அகநானூறு என்னது அன்பின் ஐந்தினை. அப்ப பாருங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கரெக்டுங்களா. சரி ஓகே, இது பாத்தீங்கன்னா குறிஞ்சி. ஓகே, குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, 8 இப்படின்னு போயிட்டே இருக்கும். 8, 16 அப்படின்ட்டு அது பாத்தீங்கன்னா அப்படியே 32 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து முல்லை எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 14, 24, 34 போயிட்டே இருக்கு. அடுத்து மருதம் 6, 16, 26, 36 போயிட்டே இருக்கும். நெய்தல் பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. பாலை திணை பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில வரும். 1, 3, 5, 7 எக்ஸெட்ரா ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். மேட்ச் மாதிரி கொடுத்து கேட்பாங்க ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா எப்படி சொல்றேன் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ஷார்ட்கட், அதாவது பாத்தீங்கன்னா டக்குன்னு அது லாஜிக் இருக்க மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம் ஓகேங்களா. இப்ப மருதம் எடுத்துக்கலாம். மருதம் பாருங்க, மருதம்னா என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல்ல என்ன இருக்கும்? வரப்பு இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணும்? 6 ஓடும் ஓகேங்களா. சோ அந்த இடத்துல 6 ஓடுமா, அப்ப 6, 16, 26, 36 முடிஞ்சு போச்சா. அடுத்து பாருங்க நெய்தல்னா என்னது? கடல்ல பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறாங்க ஞாபகம். 10 10. பாலைனாவே என்னது? நம்மளுக்கு அது பார்த்தாலே ஒரு ஆடா இருக்கும், எதுவுமே இருக்காது, அதான் வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா. ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரிதான் இருக்குமா. சோ அப்படின்னும் போது ஆடானா என்னது? வித்தியாசமா இருக்கும் ஞாபகம் சொன்னேன். அப்ப 1, 3, 5, 7 புரிஞ்சா. அடுத்து பாத்துருவா. அடுத்து பாத்தீங்கன்னா இது 3 ஞாபகம், இது 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை பாத்தீங்கன்னா 4, 14, 24, 34 அப்படின்னு ஒரு 4 நாளா முடியும். குறிஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே 2, 8, 16, 32 அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது நோட் பண்ணி படிச்சிடும். இது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அடுத்து இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுத்தவர் யாரு? தொகுப்பித்தவர் யாரு? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தனித்தனியாவே.
தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை உப்புரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மார். தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டிய உக்கர பெருவழுதி. சோ எப்பவுமே தொகுப்பித்தவர் பார்த்தோன்னா அரசனாதான் இருப்பாரு. தொகுத்தவர் யாருமே எப்பவுமே புலவராக தான் இருப்பாரு. ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை உப்புரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மார் தொகுத்தவர். தொகுப்பித்தோன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய உக்கர பெருவழுதி உக்கர பெருவழுதி. ஓகேங்களா. சரி, ஓகே. இது இப்போ நான் இவ்வளவு சொன்னது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின், அகநானூரை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா பாடல் வந்து ஒரு டைம் படிச்சுக்கலாம். ஊங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெள்ளித்தலை வேகுவகு தன்ன ஊன்பொதி அவிழா போட்டுகிர் குருளை மூன்றுடன் நீண்ட முடங்கர் நிலத்த. ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துருக்கல் விடலை வினவு பசி கூர்ந்தென பொறிகிளர் உழுவை போல்வாய் ஏச்சை அறுகோட்டு உழைமான் ஆண்குரல் ஓர்க்கும் நெருபடு கவலை நீரம்பா நீலிடை வெள்ளி வீதியைப் போல நன்றும் செலவய திசினால் யானை பல புழந்து உண்ணா உயக்கமோடு உயிர் செலா ஐ தோளும் தொல்கவின் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வு கிறங்கி மருந்து பிரி திண்மையின் இருந்து வினை இளனே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, அது அர்த்தம் இங்க கொடுத்துருந்து பாருங்க. பிணவின் பசிக்கு இறங்கி உழைமானின் குரலை ஓர்க்கும் உழுவை ஏற்றை அலையும் நீளுடை சென்ற வாராதால் தம் தலைவன் தன் நோய்க்கு இறங்கி விரைய வருவார் என்னும் கருத்துப்பட தலைவி குறிப்பால் உணர்த்தினாள். அதாவது பெண் புலியின் பசிக்கு இறங்கி உழைமானின் குரலை உற்று கேட்கும் ஆண் புலி வழங்கும் சுரம் என்றதால் நம் தலைவருக்கு நமது துன்ப நோய்க்கு இறங்கி விரைய வருவார் அப்படின்றத பத்தி நான் சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இது சிம்பிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மலைச்சோலையில பிடவம் பூவுடன் வேங்கை பூ மலர்ந்திருப்பதானது போல புலி வந்து தோற்றமளிக்கும் அப்படின்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த. சோ மலைச்சோலையில் பிடவம் பூவுடன் வேங்கை பூ வந்து விரைத்தலை வேறு வகு தன்ன. சோ மலர்ந்திருக்கிற மாதிரி புலி வந்து தோற்றமளிக்குதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊன்பொதி அவிழா போட்டுகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கட்டுச்சோறு இருக்கு இல்லையா, அதை வந்து கலட்டி வச்ச மாதிரி அந்த பெண் புலி என்ன பண்ணுச்சுன்னா மூன்றுடன் நீண்ட முடங்கார் நிலத்தை அப்படின்னா 3 குட்டி வந்து போட்டு வச்சிருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப வந்து குட்டி போட்டோடனே அதுக்கு பசிக்கும் இல்லையா. சோ அது வந்து எழுந்து போய் வேட்டையாடவும் முடியாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆண் துணை இருக்கா, அந்த ஆண் துணை என்ன அப்படி ஆண் துணை என்ன ஆண் புலி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுவை அப்படின்றது ஒரு வகை மான் சொல்றவங்க படிச்சிருப்போமா, அந்த மானோட குரல் வந்து எங்கனாச்சும் கேட்டுச்சுன்னா போய் புடிச்சிட்டு வரணும் இல்லையா. அதுக்காக வந்து ஆண் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த மாதிரிதான் நெறிப்பட கவலை நிரம்பா நீடை வெள்ளி வீதியை போல. சோ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வீதியா சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தலைவன். ஓகேங்களா. சோ தலைவன் காணோம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு விதியெல்லாம் வந்து திரியிறாங்களாமா. தேடிக்கொண்டு சென்றது போல நானும் இருக்கிறேன் அப்படின்றாங்க. சோ அவங்க அவரோட தலைவன் வந்து போனதுக்கு அப்புறம் உண்ண முடியாத ஒரு கஷ்டத்தோட நான் என்னோட உயிர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரிந்திருப்பவரை நினைத்து வருந்தி கொண்டு இங்க இருந்து நான் என்ன செய்ய போறேன், சோ இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு மருந்து என்ன இருக்கு, அந்த மாதிரி மருந்து வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா. சூப்பர். அது வந்து ஒரு குடும்பத்தோட இப்படி இருக்கு, பட் நான் வந்து இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு தவிக்கிறேன் சாப்பிட முடியாம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஔவையார். அதான் அவங்க ஃப்ரெண்டு வெள்ளி வீதியா இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு வந்து பாடியிருப்பாங்க ஔவையார். ஓகேங்களா. சோ ஜஸ்ட் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வரும்போது ஓகே இந்த மாதிரிதானே படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. சோ இது திணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை திணை. சோ துறை என்ன பாத்தீங்கன்னா செலவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது. ஓகேங்களா. சோ பாடலை பாடியவர் ஔவையார். இவர் பாத்தீங்கன்னா சங்ககால பெண்பா புலவர்கள் சிறந்து விளங்கியவர். ஓகேங்களா. இவர் அதியமான் நெடுமான் அஞ்சுட்டாங்களே அவரோட ஃப்ரெண்டு. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஔவையார்னாவே என்னது நெடுமான் அஞ்சு, அதியமான் நெடுமான் அஞ்சியோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். அதே மாதிரி அம்மன்னன் அவைக்கால புலவராகவும் திகழ்ந்தவர். ஓகேங்களா. சோ அதியமான் நெடுமான் அஞ்சியோட அவைக்கால புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார். அந்த நீண்ட நாள் வாழ செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அறிய நெல்லிக்கனினா இப்ப நாங்க கொடுத்தாரு இல்லையா அதியமான் அவைக்கு. சோ இது பார்த்தோம்னா புறநானூற்றுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஔவையார் பாடிய பாடல்களை புறநானூறு நற்றினை குறுந்தொகையிலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா. ஸோ இது ஔவையார் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். புது புக் பழைய புக்ல நிறையவே கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அறிஞர் பொருள் முக்கியமானது. ஓங்குமலை அப்படின்னா உயர்ந்த மலை, சிலம்பு அப்படின்னா மலைச்சாரல், வேங்கை பிடவுனா மலைநிலத்தே வளரும் மரங்கள். ஓகேங்களா. சோ வேங்கை மரம், வேங்கை மரம் அது. சோ பிடவம் பூ வந்து பாத்தீங்கன்னா வேங்கை பூவுடன் ஒரு சேர தோன்றும் காட்சி புலிக்குருளை கற்கு உமையாயிற்று. ஓகேங்களா. சோ அந்த பிடவம் பூ வேங்கை பூ எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த 3 பூ புலிக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த புலிக்குருளை இருக்கு இல்லையா, அதோட ஓமை செஞ்சு வச்சிருக்காங்க. சோ சிறு பொறிகளையுடைய பிடவம் பூ வந்து மஞ்சள் நிறத்துடன் உள்ள வேங்கை பூவும் அடர்ந்த தாளைகளுடன் தோன்றும் போது கண்விழிக்காத புனிச்சினம் புலிக்குருளைகளின் வடிவத்தோடு ஒப்பு தோன்றும் அப்படின்றாங்க. அந்த பூ பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த குட்டி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கோடு கூட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஓமைப்படுத்துறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஊன் புதிய விழா போடுகிற அப்படின்னா தசைப்பகுதி நின்று வெளிவராத நகங்கள். புலிக்கு நகங்கள் கால் தசைக்குள்ளே பொதிஞ்சிருக்கு இல்லையா, இறைமை பாயும் போது மட்டும்தான் பார்த்தோம்னா அது வெளியே வந்து என்ன பண்ணுது, இறையை வந்து கிழிக்கும். அது வரைக்கும் உள்ளே வச்சிருக்கோம் இல்லையா. நம்ம அந்த பூன்குட்டிங்களா அந்த மாதிரி இங்க புலியின் குரலைகள் அப்பொழுதுதான் பிறந்தவை ஆதலால் அவற்றின் நகங்கள் தசை பகுதியில் நின்று வெளிவராது பொதிந்திருந்த என்றவாறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அந்த ஊன் புதிய அவிழா போட்டுகிற அப்படின்றாங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு கட்டுச்சோறு முட்டையை வந்து ஊன்பொதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊன்பொதியும் வந்து ஊன்பொதியோட சொல்லுவாங்க. சோ 2 விஷயம் சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த தசை பகுதியில இருந்து வெளிவராத அந்த நகங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு பொதிஞ்சிருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. சோ வலிமையற்று போய் என்னது ஓஞ்சு போய் கிடக்கு. சோ பசிக்கு இருந்தனா பசி மிகுந்ததாக. உழுவைனா ஆண்பி. ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா முடங்கர் அப்படின்னா முடுக்கமான இடத்துல போய் என்னது குட்டி போட்டு படுத்துட்டு இருக்கு. சோ ஓர்க்கும் அப்படின்னா உற்று கேட்கும் கவலை, அதை 2ஆக பிளவுபட்ட கிளை வலி அந்த மாதிரி. சோ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா உணவு இயக்கம் அப்படின்னா உணவு உண்ணாத வருத்தம் பசியில. அப்படின்னா மெலிவுற்று. பெயர்னா நீக்கம். மருந்து பிரிது இன்மை அப்படின்னா வேறு மருந்து ஒன்றும் இன்மையா. வினையிலேன் அப்படின்னா செயலற்று போயினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இது பாருங்க, இந்த வெள்ளி வீதியாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, வெள்ளி வீதியார் தேடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து சொல்றாங்க. சோ வெள்ளி வீதியார் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பா புலவர் ஒருத்தவங்க. சோ கரிகாலனோட மகள் தான் பாத்தீங்கன்னா ஆதிமந்தி அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கணவனை தேடி அலைந்தது போல இவளும் பார்த்தோன்னா அவங்களோட கணவனை தேடி அலையறாளாமா. ஓகேங்களா. சோ இது ரொம்ப முக்கியமான பயன் பாருங்க. கரிகாலனோட மகள் யாருன்னு பார்த்தா ஆதிமந்தி. இவங்க என்ன பண்ணுவாங்க, கணவனை காணணும்னு சொல்லி தேடிட்டு போறாங்க. அதே மாதிரி வெள்ளி வீதியார் என்ன பண்றாங்க, அவங்களோட கணவனை காணும் தேடி அலையறாங்களாம் என்பதை வந்து சங்க பாடல்கள் சிலவற்றை பண்ணிட்டோம். இந்த மாதிரி வெள்ளி வீதியார் கணவனை தேடி அலைந்த செய்தியை நமக்கு பாடமாக வந்துள்ள ஔவையார் பாடலில் காண்கிறோம். சோ காலே பரிதவிப்பின கண்ணி நோக்கி நோக்கி வாழிழந்தனவே என்ற இவர் பாடலை குறுந்தொகையில் படிக்கும் போது தற்போர் நெஞ்சம் உருகும். சோ ஓகேங்களா. சோ இந்த லைன் கொடுத்துட்டு என்ன இதுல சொல்லுவாங்க, யார் எழுதுனாங்க சொல்லுவாங்க. சோ காலை பரிதவிப்பினவே கண்ணி நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வரும். சோ குறுந்தொகையில எழுந்தது யாரு பாத்தீங்கன்னா ஔவையார். இவர் பாடியனவாக குறுந்தொகையில் 8, நற்றிணையில் 2, அகநானூற்று 2, திருவள்ளுவர் மாலையில் 1 காண கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ ஔவையார் பாடினதுல குறுந்தொகையில பாத்தீங்கன்னா 8, நற்றிணையில பார்த்தோம்னா 2, அகநானூறுல 2, திருவள்ளுவர் மாலையில 1. ஓகேங்களா. சோ குறுந்தொகை 8, நற்றிணை 2, அகநானூறுல 2, திருவள்ளுவர் மாலையில 1. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. சோ அவ்வளவுதான். சோ அது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தான். பட் நான் சொன்னது அதுதான். ஓகேங்களா. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து தொடர்ந்து போய் காணாம தேடிட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து ஃபீல் பண்ணி தோழி வந்து வந்து சொல்ற மாதிரி ஔவையார் வந்து தோழிங்க அவங்க வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஓகேங்களா. ஓகே இலக்கணம் பார்க்கலாம். ஓங்குமலை அப்படின்னா வினைத்தொகை. அவிழா போட்டுகீர் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா. நீரம்பா நீலிடை அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீலிடைனா வினைத்தொகை. இதுல நீலிடை. ஓகேங்களா. நீலிடை மட்டும் தனியா கேட்டாங்கன்னா வினைத்தொகை. இதை நிரம்பா நீலிடை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். உண்ணா உயக்கம் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை நிகழ்வு. ஏன்னா வந்திருக்கு இல்லையா. அடுத்து தொல்கவின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை. தொல் கவி. அடுத்து பிரிந்தோர் அப்படின்னா வினையாளனின் பெயர். ஓகேங்களா. அவ்வளவு. ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த பாடல் வந்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்ன இல்லைங்களா. சோ அதை வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அறிஞர் பொருள் முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியம். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட அந்த அளவுக்கு தேவையில்ல. இது ஓகே. இது அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பார்த்தோம்னா இந்த லைன் சொல்லிக்கலையே அது, அப்புறம் இந்த குறுந்தொகை இது, அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே முக்கியம். இதெல்லாம் பாத்துக்கணும். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கணம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. சோ ஐங்குறு நூறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கூட்டல் பொறுமை கூட்டல் 100. ஐங்குறு நூறு அப்படின்னா ஐங்குறு நூற்றில் 3 அடி, இதோட அடி எல்லை பாத்தீங்கன்னா 3 to 6. ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறுல பாத்தீங்கன்னா 5 திணை: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் 100 பாடல். இதுல 100, இதுல 100, இதுல 100, இதுல 100, மொத்தம் 500 பாடல்கள். அதனாலதான் அது ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லிட்டு. குறுமைனா ஏன்னா அதோட அடிவெல்லையில வெறும் 3 to 6ன்றதுனால தான் அது குறுமை அப்படின்னு சொல்லிட்டு. குறுகிய பாடலை கொண்ட ஒரு இதுதான் ஐங்குறு நூறு அப்படின்ட்டு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த ஒவ்வொரு திணையிலும் 100 பாடல்களும் 10 பாடல்களும் கொண்ட 10 பகுதிகளாக தனித்தனி தலைப்புகளின் கீழ் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு திணையிலும் 100 பாடல்கள் இல்லையா, இதை 10 பாடல்கள் கொண்ட 10 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு பகுதியில 10, இன்னொரு பகுதியில 10, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 10 100, அந்த மாதிரி 10 10. ஓகேங்களா. 10 பகுதி, 10 பாடலா 10 பகுதி, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா இந்நூலில் உள்ள மருதத்திணை பாடல்கள். ஓகே, இது அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா அதே மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு, இது குறிஞ்சி எழுதின ஒருத்தர், முல்லை ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அதே மாதிரி மருதம், நெய்தல், பாலையுமா ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். குறிஞ்சினாவே கபிலர் தான், குறிஞ்சிக்குனாவே கபிலர் தான். முல்லைனா பேயனார், மருதம் ஓரம் போகியார், அடுத்து பாத்தீங்கன்னா நெய்தல் பாத்தீங்கன்னா அம்முவனார், அடுத்து பாத்தீங்கன்னா பாலை பாத்தீங்கன்னா ஓதலாந்தியார். புரியுது என்னது எப்ப இது அதுன்னு கொடுத்துட்டாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி, ஈஸியா ஞாபகம் வச்சதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. சோ புரிஞ்சிக்கினாவே எப்பவுமே கபிலர். ஓகே. அடுத்து பார்த்தா முல்லைனா என்னது? காடும் காடு சேர்ந்த இடம். நம்ம என்ன பண்ணுவோம், காட்டுலதான் பேய் இருக்குன்னு பயப்படுவோமா இல்லையா, அப்ப பேயனார். ரைட்டா. மருதம்னா என்னது? வயலும் வயல் சார்ந்த இடம். வயல்ல என்ன பண்ணோம், நடுவாப்பையா போவோம், ஓரமா தானே போவோம், ஓரம் போகியார். நெய்தல் அம்மூனார், அது அப்படின்னு வச்சுக்கோங்க. பாலைனா என்னது? ஒரு எப்படி சொல்றது, மணலா இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா என்னது, அந்த கோட்டா இந்த மாதிரிதான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது ஓதலாந்தையன். புரிஞ்சு போச்சு? கஷ்டமா இருக்கா என்ன? அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இது தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவன் யாருன்றது ரொம்ப முக்கியம். சோ தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளத்துறை முற்றிய பொருளூர் கிழார். இது தொகுப்பித்த கோச்சேரமான் யானை கச்சேய மாந்தர சேரல் இருமுறை அப்படின்ற ஒரு சேரமன். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. இவங்க ஒரு சேரமன்ன்றது ரொம்ப முக்கியம். கோச்சேரமான் இதுலயே வந்துச்சா, கோச்சேரமான் யானை கன்சே மாந்தரன் சேரல் இருமுறை. ஓகேங்களா. இது கேட்கும் போல கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய தெரிஞ்சிருந்தார். ஓகேங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் சொன்னது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் மேத்ஸ்ல அப்படி கேட்பாங்க. ஓகேங்களா. சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொன்னேன். இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தோம்னா இந்த அடியல்லை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எப்படி பிரிச்சாங்க அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. பாடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். சோ ஓகே, நம்ம பாடல் படிச்சு இது படிச்சு வரலாம். ஓகேங்களா. சரி, பார்க்கலாம். மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மூனார், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த யார் எழுதுனாங்க இல்லையா, அதுதான் பாடலே கொடுத்துருக்காங்க. இல்ல பாடல் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. மருதம்னா ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலையோதலாந்தையனார், அதே மாதிரி பள்ளியின் முல்லை பேயனை நூலையோ ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாடல். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாடியோர் அதுக்கப்புறம் பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா பாடல் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கலாம். எரிமருள் வேங்கை இருந்த தொகை இளையனி மடந்தையர் நாட இனிது செய்தனையா நுந்தை வாழியர் நன்மனை வதுவை அவரிவள்
பின்னரும் கூந்தன் மலரணி தோயே அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா. சோ தலைவனே, நின் உறவினர் இன்று தலைவிக்கு திருமணம் கருதி பூச்சூட்டி சிறப்பு செய்தனர். நீயோ அவளோடு பழகி இருந்த நாள்களிலேயே அவளுக்கு மணமகட் கோலம் போல அழகு செய்து மகிழ்ந்திருந்தனை பார்த்தா அந்த மாதிரி மகிழ்ந்திருந்தாராமா. அதை வந்து உள்ளுரை ஓமம் தோன்ற நின்றது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா. ஓகே, அதான் அர்த்தம் வந்து அவ்வளவுதான். இது எரிமருள் வேங்கை இருந்த தொகை. நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம், ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் பார்க்கணும். சரிங்களா. நெருப்பை ஒத்த வேங்கை மரம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எரிமருள் வேங்கைனா நெருப்பை ஒத்த வேங்கை மரம். அடுத்து தோகை, மருள்னா ஓமம் வருது, தோகை அப்படின்னா மயில். மலர்ந்த வேங்கை பொன்னிலைக்கும் அதன் கண் உள்ள தோகை மடந்தைக்கும் ஓமைகள். ஓகேங்களா. மலர்ந்த வேங்கை பார்த்தோம்னா பொன்னிலைக்கும் அதன் கண் உள்ள தோகை மடந்தைக்கு ஓமை. ஓமை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆள்ன்றது அசைநிலை. வதுவைனா எனது திருமணம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். வதுவை திருமணம். அடுத்து அயர அப்படின்னா நிகழ்ந்த. பின்னிருங்கூந்தல் அப்படின்னா பின்னப்பட்ட பெரிய கூந்தல். முந்தை வாலியர் என்றது பார்த்தோன்னா தலைவனின் பெற்றோரை வாழ்த்தியது. முந்தை வாலியர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெற்றோர் வந்து அவங்க வந்து வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திருப்பாங்க இல்லையா, அது. இஃது பயந்தோர் பழிச்சல் எனப்படும். ஓகேங்களா. சோ பயந்தோர் பழிச்சொல். சோ மலரணிந்தோய் முந்தை வாலியர் இனிது செய்தனை என்றவாறு தோழி களவு காலம் தொற்ற வருத்தத்தினை நீங்கினமை உழைத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தேவை கிடையாது, இது வேண்டாம். ஓகேங்களா. இது மட்டும் ஐயர பின்னிருங்கூந்தல் அப்படின்னா பின்னப்பட்ட பெரிய கூந்தல். இதோட வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கணம் குறிப்பாங்க. இருந்த தொகை அப்படின்னா பெயரச்சம். மருள் அப்படின்னா ஓம உறுப்பு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து இளையணி அப்படின்னா வினைத்தொகை. நாட அப்படின்னா அண்மை விழிச்சொல், பக்கத்துல இருக்கிறவங்கள பேசுறது. நுந்தை அப்படின்னா நுண் தந்தை என்பது மறு. இது ஒரு ப்ரீவியஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா வாலியர்னா வேங்கோல் வினைமுற்று நன்மனை சந்தி தொகை. ஓகேங்களா. சோ அவ்வளவுதான். சோ இது அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ஈஸியாவே முடிஞ்சிடும். ஓகேங்களா. சோ இது பாடியோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது, அது பார்க்கலாம். பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர். ஓகேங்களா. இப்பாடலை இயற்றவர் வந்து கபிலர். இவர் வந்து புலனல் கற்ற அந்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புகழப்பட்டிருக்காரு கபிலர். அதே மாதிரி வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கியவர். பாரி மீது அளவற்ற அன்பு கொண்டவர். சோ எப்படி அதியமான் நெடுமனஞ்சி வள்ளல், அதாவது கடையெழு வள்ளல்ல அதியமான் நெடுமனஞ்சிக்கு ஔவையார் எப்படி ஃப்ரெண்டோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாரி ஒரு கடையில வள்ளல அவரோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா இந்த கபிலர். ஓகேங்களா. அவரோட அவைக்கள புலவராகவும் இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் எப்படியுமே அவைக்கள புலவராக இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு 500 குறிஞ்சி திணைப்பாடல்கள் 100. பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து. கலித்தொகையில் குறிஞ்சிகளிலும் 29 பாக்கள் வந்து இவர் பாடியிருக்காங்க. ஓகேங்களா. சோ ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா குறிஞ்சினாவே என்னது கபிலர் தான். அந்த குறிஞ்சி பாட்டு வந்து எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர். அதே மாதிரி 500 அந்த குறிஞ்சி திணை எழுதுனது யாரு, கபிலர். அதுல வந்து ஒரு 100 பாட்டு. ஓகேங்களா. அடுத்து பதிற்று பத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பத்து. ஓகேங்களா. மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, பரணர் வந்து 5ஆம் பத்து பாடினாருன்ட்டு, அந்த மாதிரி இவர் வந்து 7ஆம் பத்து. 7ஆம் பத்துல ஒரு 10 பாட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி கலித்தொகைன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோம் இல்லையா, அந்த கலித்தொகையில குறிஞ்சிக்களி அதுவும் பாத்தீங்கன்னா அப்படிதான் பிரியும். குறிஞ்சி, மருதம், முல்லை அந்த மாதிரி பிரியும். அதுல அந்த மாதிரி குறிஞ்சிக்களியில பாத்தீங்கன்னா ஒரு 29 பாடல் பாடியிருக்காரு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவரது பாட்டு வன்மைக்கு பழைய இலக்கண உரைகளில் உதாரணமாக காட்டப்பட்டது கபிலரது பாட்டு என்ற தொடரை சான்றாகும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி தான் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து புது புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன, மவ்வேறொற்றொழிந்து உயிரிழப்பவும் வன்மைக்கு நமக திரிபவும் ஆகும். ஓகேங்களா. சோ இது நன்மையில எழுதிருக்காங்க பாக்கலாம். இதுல புதுக்குள்ளே நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து இது ஓகேங்களா. சோ அடுத்து அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா நனவல்லினம் வரட்டரவும் என்னவா மாறும்னு கேட்பாங்க. இந்த நானா பாத்தீங்கன்னா டாராவா மாறும். ஓகேங்களா. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டுக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. அடுத்து இது லாலாக்கல ராலா.
ஓகே, இது அந்த அளவுக்கு கேட்டதுல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது இந்த லாலா லாலா அப்படின்றது ராடாவா மாறுது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது இது வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த நானான்றது டாரா அப்படின்னு மாதிரி அதெல்லாம் கேட்பாங்க, அது பாத்துக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே இது பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, அதே மாதிரி லகரம் ரகரமும் மாறும், அகரம் மிகப்பும் ஆகலும் மூலப்பெரும். அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க ரிவைஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க. பழைய புக் படிச்சிருந்தீங்கன்னா இது படிக்க தேவையில்லை, அங்கேயே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது இலக்கண குலம், சரி அது இலக்கண குறிப்பு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. இது என்ன அருக்குலம், அருக்குலம்னா பண்புத்தொகை, கடானா இசை நிறை, கலக்கால்னா இரண்டாம் வேற்றுமை தொகையும் பயணம் உடன்தொக்க தொகையும் வரும். தோங்குமலை பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வரும். நிரம்பால் நீரிழை அப்படின்னா இருகட்டை எதிர்மறை பெயரச்சும் வரும். தொல்கவின்னா பண்புத்தொகை, விண்மறுப்பு பண்புத்தொகை. இன்னும் புணர்ச்சி விதித்தொகை உரிமிடம் மேல பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இது புணர்ச்சி விகி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் உரிமிடம் கலர்கால் சோட்டுகீர் செலவையர் திசை. ஸோ இது மேல கொடுத்துருப்பாங்களே, அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து புணர்ச்சி விதி தருதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிமிடம் புணர்ச்சி விதிகள் தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த 2 இது வந்திருக்கும் இல்லையா, அது அதே மாதிரி பி இதை கரெக்டா தேர்ந்தெடுங்க. ஸோ என்ன விதின்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால அது பார்த்துக்கோங்க. பகுப்பத ஒரு இலக்கணம் நான் படிச்சபடி பொழிந்துன்னா என்னது, பொழிந்துக்கு பொலி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ வருமா. அடுத்து ஈன்ற அப்படின்னா ஈன் கூட்டல் எரு கூட்டல் ஆ வரும். பிரிந்தோர் பிரி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். அடுத்து குழந்து குல இத்து இந்து கூட்டல் இறங்கி அப்படி பாத்தீங்கன்னா இறங்கு கூட்டல் இத்து கூட்டல் ஈ வரும் நினைக்கிறேன். இது பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இது அடுத்து பார்ப்போம். மறந்தனா மர கூட்டல் இத்து இந்து வரும். இத்து கூட்டல் அண்ணு கூட்டல் அண்ணு வரும். இது கூட ஒரு டைம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொகுப்பது ஒரு இலக்கணம் பிரிக்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டவுட்டா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜூல் போப். இது ஒரு ரீசர்ச் கொஸ்டின். அடுத்து கடையல் வளர்களில் ஒருவன் யாரு, பேகன். காணமைந்தேக்கு கலிங்கம் மீந்தவர் யார், நம்ம படிச்சோம் இல்லைங்களா, யாரு, பேகன். பளிச்சியான நிலையில் உள்ள பாடல்கள் எத்தனை, பளிச்சியான நிலை பார்த்தோம்னா 120 180. மணிமிடை பவளம் முத்தில கோவை. ஸோ அப்ப பார்த்தா கலிச்சியான நிலை 120. அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனி எய்தவன் அதியமான். ஓகே இருப்பாங்க. இது ஓகே. உகிர் அப்படின்னா என்னது, நகம். பொருளை சிட்டி. கேளல்னா பஞ்சி. பிணவு அப்படின்னா பெண்ணா தொந்தமா, இது என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து திணை ஆசிரியர். ஓகே. மருதம்னா ஓரம் புகையார். நெய்தல் அம்மூனார். குறிஞ்சி கபிலர். பாலை ஓதலாந்தையார். முல்லை பேயனார். ஓகேங்களா. ஸோ இது பிணவு தீர்த்த அப்படின்னு வருச்சுன்னா பின்னா ஒரு நினைக்கிறேன். பிணவுனா பெண்ணா, அதாவது பிணவு பசின்னு சொல்லிப்பாங்க. பெண் புலி பசி, அந்த புலி பத்தி பார்த்தோங்களா, அது அகனான் அது. இப்போ பிணவுனா பெண் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே படிச்சிருப்பீங்க புதுப்புக்களே.
இடைநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளேயும் கொடுத்துருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. புது புக் பழைய புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து செப்ப மேட்ரு. ஓகேங்களா, ஸோ எல்லாம் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கவர் ஆயிருக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் புதுசா இருக்கும். ஓகேங்களா, ஸோ பட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாதது இதுல தான் வரும். ஓகேங்களா, அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அற இலக்கியம், அதாவது திருக்குறள் ஈஸியாகவே தான் முடியும். ஸோ திருக்குறள் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அடக்கம் உடையமை ஒரு 3 இது வரும், அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அது ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ அடுத்த பாட்டில் மீட் பண்ணுறோம்.